ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி போறது பார்க்கலாம். அதாவது இந்த ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5த் யூனிட்ல இருக்கு. இந்த ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி போடுறதுன்னா, டேபிள பார்த்து ஏமாந்துடாதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இதுல வந்து மொத்தம் ரேங்க் கோரிலேஷன்ல 3 கான்செப்ட் இது. ரேங்க்ஸ் ஆர் கிவன், நாட் கிவன், ரிப்பீட்டட் ரேங்க்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த டைப் ஆஃப் சம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து நவம்பர் 2024 அதாவது எஸ்டர்டே கேட்ட ப்ராப்ளம் இது. பிகாம் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா கால்குலேட் ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அந்த ப்ராப்ளம் நான் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் அரித்மெட்டிக் மீன் மீடியன் மோடு தான் இருக்குது. ஓகேவா? நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வந்து ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல. உங்களுக்கு சிலபஸில் வெறும் அரித்மெட்டிக் மீன் தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரியே மீன் மீடியன் மோடு வந்து 10 மார்க்கில் கேரண்டியாக கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். கேட்டாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் அப்படியே நான் போடுறேன். இப்போ எதுக்கு நான் இந்த ப்ராப்ளம் போடுறேன்னா, இதில் இருக்குது ஏன்னா ஸ்டாட்டிக்ஸ் வந்து இதுலேருந்தே எடுப்பாங்க. அவங்க ஒன்றுத்துக்கு ஒரு கான்செப்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. இதுலேருந்தே கூட எடுத்து உங்களுக்கு வந்து பிஎஸ்சியில் கேட்கலாம். அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இது வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு, படிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த இதில் வந்து நான் சொல்லிக்கிறேன்ல, ரேங்க்ஸ் கிவன், நாட் கிவன், ரிப்பீட்டட் ரேங்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் ஆர் கிவன், அதாவது அப்படியே எல்லாம் ஒரே வேல்யூ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நம்பர்ஸில் இருந்தால் ரேங்க்ஸ் ஆர் கிவன். அவங்களே ரேங்க் கொடுத்துட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக சம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி போடுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே ஆர்எக்ஸ்னு ஒரு டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படியே எதுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதுவா? இது வந்து ஆர்எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ஒய். ஆர்ஒயில் இந்த ஒயில் இருக்கிறது வந்து அப்படியே இருக்குங்க 12 9 6 10 3 5 4 7 8 2 11 1. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டி ஃபைண்ட் பண்ணும். இதை டி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய். நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த ஆர்எக்ஸ் ஆர்ஒய்னா இந்த ஆர்எக்ஸையும் ஆர்ஒயும் அப்படி ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். இதை சப்ராக்ட் பண்ணால் -11. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -7. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -3. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -6. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 2. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. and this 3 and this 1 this 1 8 0 11. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லெவலில் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 121 வரும். நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 1 9 1 1 8 ஸ்கொயர் பண்ணால் 64 0 11 ஸ்கொயர் பண்ணால் 121. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இது லாஸ்ட்டில் இருக்க இதை வந்து சமேஷன் டி ஸ்கொயர்னு டோட்டல் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா இந்த சமேஷன் டி ஸ்கொயர், இந்த டி ஸ்கொயர் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 1416 வரும். ஓகே. இப்போது இது என்ன பண்ணுறீங்கன்னா ரேங்க் கோரிலேஷன் ஃபார்முலா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ரோ இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ரோன்னு சொல்லுவாங்க, 1 மைனஸ் 6 சமேஷன் டி ஸ்கொயர் பை n cube minus n. this is our formula. ஜஸ்ட் இது அப்படியே இதை ஃபார்முலா ஒரே இருந்தால் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஈக்குவல் டு இந்த 1 மைனஸ் நான் சொல்லியிருக்கேன், இந்த -1 மட்டும் லாஸ்ட் ஸ்டெப் வரலும் நீங்கள் அப்படியே தான் எடுத்துன்னு வரணும். அதை நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு புரியும். இந்த 6 இப்படி வச்சுக்கோங்க. சமேஷன் டி ஸ்கொயர் என்ன டோட்டல் போடுறோம் 416. நெக்ஸ்ட் n வந்ததுன்னா how many numbers 1 2 3 4 5 6 7 8. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை டோட்டல் எடுத்து போட்டு என்னன்னு போட்டுருவாங்க. அப்படி போட அது ஃப்ரீக்வன்சியில் தான் நீங்கள் அந்த மீன் மீடியன் மோட அந்த கான்செப்டில் தான் இந்த மாதிரி ஆட் பண்ணி போடணும்.
இந்த 6 கார்லேஷனில் வந்து மொத்தம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது மொத்தம் 12 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 12 கியூப் பண்ணுங்கள். கியூப் என்னது 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12, அதாவது 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஓகேவா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 1728 வரும். திருப்பி இந்த எண்ணுனா -12 காமன் நம்பர்ஸ் அந்த ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1 -1 அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா இந்த 6ஐயும் 146ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 6 இன்ட்டு 416 சாரி நான் 416 அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2496ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்கள். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1716. ஓகேவா? இந்த -1 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணிங்கன்னா நான் போடுறேன். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2496 டிவைடட் பை 1716 ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.454ன்னு வருது. 1.454. இப்போ லாஸ்ட்டாக இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். அதாவது 1 மைனஸ் 1.454 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா -0.454 -0.454. ஓகே, இதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படி வர சம்முக்கு எல்லாமே ஆன்சர் வந்து 0 பாயிண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். சம்டைம் நெகட்டிவ் வரலாம், இல்லை பாசிட்டிவ் வரலாம். ஆனால் 0 பாயிண்ட்னு வரணும். அப்படி வரலன்னா தட் இஸ் ராங். ஓகே, இது வந்து ரேங்க்ஸ் ஆர் கிவன் என்ற கான்செப்டை பேஸ் பண்ணி வருது. நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் ரேங்க்ஸ் அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் லாஸ்ட்டாக போட்ட மீன் மீடியன் மோட், அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் போடுறேன் உங்களுக்கு அந்த இந்த செமஸ்டரில் கேட்ட அந்த மீன் மீடியன் மோடுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் நான் எடுத்து போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள், கற்றுக்கோங்க, நல்லா எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.